வெறும் ரேஷன் அரிசியில் நல்லா புசுன்னு பிசுபிசுப்பு இல்லாத இட்லி சுடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, அதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இந்த அரிசி கூடவே பார்த்தீங்கன்னா உளுந்தும் இதே டம்ளரில் 1 டம்ளர் நல்ல குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. உளுந்து சேர்த்திட்டு உளுந்து கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டுட்டு உளுந்த தனியாகவும் அதுக்கப்புறம் அரிசியை தனியாகவும் வந்துட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரணும். எந்த அளவுக்கு உளுந்து நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு உங்களோட இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துட்டு நல்லா ஒரு கலர் கிளறிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இட்லி மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டில் வந்துட்டு ஊற்றிடலாம். இட்லி தட்டில் நம்ம ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான புசுன்னு ரேஷன் அரிசி இட்லி ரெடி.